ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கொடுத்துருக்க வேலை என்னென்னா, சுகாதாரத்துறையில் லாஸ்ட் டேட் வந்து 16ஆந்தேதி 8th படித்தவங்களே அப்ளை பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன போஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டென்டல் டாக்டர் அண்ட் டென்டல் அசிஸ்டன்ட். டாக்டருக்கு வந்து பிடிஎஸ் படிச்சிருக்கணும், 34,000 சம்பளம். அசிஸ்டன்ட் வந்து 10th 12th 13,800 சம்பளம். அதுக்கப்புறம் லேபர் எம்ஹெச்சி லேப் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. டிஎம்எல்டி படிச்சிருக்கணும், 13,000 சம்பளம். அப்புறம் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அது ஒன்று. அதுக்கு வந்து பிஎஸ்சிஎம்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் படிச்சிருக்கணும், 34,000 சம்பளம். அதுக்கப்புறம் டிஸ்பென்சர், இது 3 பேர். டிஃபார்ம் இன்டிகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 15,000 சம்பளம். அப்புறம் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் வந்து எஸ்எஸ்எல்சி 8,500. அதுக்கப்புறம் ஆயில் கன்சல்டன்ட், இது வந்து பிஎஸ்சிஎம்எஸ் படிச்சிருக்கணும், 40,000. அதுக்கப்புறம் தெரப்பியூட் அசிஸ்டன்ட் வந்து நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும், 13,000. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ், 12,000 சம்பளம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர், அதான் 5 பேர் தேவைப்படுறாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கு வந்து 60,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 9 பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ நர்சிங், 18,000. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எம்பிஹெச்டபிள்யூ படிச்சிருக்கணும், 14,000 சம்பளம். அர்பன் ஹெல்த் நர்ஸ் வந்து பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் ஏஎன்எம், 14,000 சம்பளம். ஃபார்மசிஸ்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தா போதும், 15,000 சம்பளம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மஸில் டிப்ளமோ இன் ஃபார்மசி 15,000 சம்பளம், அதே இதில் கொடுத்துருக்காங்க ஆர்பிஎஸ்கேயில். அடுத்து வந்து எம்பிஹெச்டபிள்யூவில் 2 பேருக்கு 8th படித்தவங்க, 8,500 சம்பளம். அதுக்கப்புறம் டென்டல் டெக்னீஷியன் டிப்ளமோ இன் டென்டல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும், 12,600. ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பிஎஸ்சி ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும். அப்புறம் செக்யூரிட்டி கார்டு, சென்ட்ரி ஒர்க்கர், குக்கம் கேர்டேக்கர், இதெல்லாம் வந்து 8th 10th 12th படித்தவங்க முடிஞ்சால் 8,500 சம்பளம். இதுக்கு என்ன போஸ்ட்டில் அனுப்பணும் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது கூட வந்து எந்த டேட்டில் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே 5 மணிக்குள்ளே அனுப்பணும்னு கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்கள் வந்து இந்த வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ஒரு லெட்டரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பர்மனெண்ட் ஜாப் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்க இதில் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன். இதுதான் அதோட ஃபார்ம். ரொம்பவே ஈஸி தான். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் யார் விண்ணப்பதாரரோ அவங்களோட பேர், அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர், பிறந்த டேட்டு, வயசு, அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னு, அதுக்கப்புறம் கல்வி சான்று, அது வந்து அதாவது சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் கேஸ்ட் சாதி சான்றிதழ், அப்புறம் ஆதார் எண், அப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில், அதில் உள்ள அட்ரஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ரஸ், அவ்வளோதான். லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.